செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். சென்னை ஆதம்பாக்கத்தில் அதிகாலையில் திடீரென ஏற்பட்ட பெரும் தீ விபத்தில் ஓய்வு பெற்ற அரசு மருத்துவரின் மனைவி உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தார். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மொய்தீன் வழங்கலாம், கேட்கலாம். மொய்தீன், இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டது? மேலும் விவரம். ஷாம், சென்னை ஆதம்பாக்கம் ராமகிருஷ்ணா நகர் 2வது தெருவில் வசித்து வருபவர் ஆனந்த் பிரதீப். இவர் ராயபுரம் அரசு மருத்துவமனையில் முன்னாள் மருத்துவராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ளார். இவரது மனைவி சசிபாலா, வயது 58 மற்றும் இவர்களுக்கு மகள் மற்றும் மகன்களுடன் ஆதம்பாக்கத்தில் உள்ள 4 பேரும் வீட்டில் வசித்து வந்தனர். இந்நிலையில் இன்று அதிகாலை 4 மணி அளவில் திடீரென இவரது வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீ விபத்து காரணமாக வீடு முழுவதும் தீ பரவி கரும்புகையும் ஏற்பட்டது. அப்பொழுது வீட்டில் இருந்தவர்கள் அலறி அடித்துள்ளனர். உடனடியாக அக்கம் பக்கத்தினர் மற்றும் அங்கு பணியில் இருந்த அர்பர் ஸ்மித் பணியாளர்கள் செல்வம் மற்றும் தூய்மை பணியாளர்கள் அங்கு இருக்கக்கூடிய தண்ணீரால் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். பின்னர் இது குறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் அங்கு தீயை அணைத்தனர். ஆனால் இந்த தீ விபத்தில் சசிபாலா மற்றும் உயிரிழந்துள்ளார். இது குறித்து ஆதம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த தீ விபத்தில் 3 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஷாம், விவரங்களுக்கு நன்றி மொய்தீன்.